முடிவடைந்த நிலையில் அம்மானுடைய வரவு செலவு கணக்குகளை பொருளாளர் என்ற முறையில் உங்கள் முன் வைக்கிறேன். புதிய நிர்வாகம் பொறுப்பேற்ற போது கையில் இருந்த தொகை, அதாவது ஓபனிங் பேலன்ஸ் 6487 திரஹம்ஸ். அப்புறம் இந்த 6 மாத கால வசூல் 7705. இதுல வந்துட்டு சந்தாவாக கிடைக்கப்பட்டது 5875, நன்கொடையாக பெறப்பட்டது 1830. ஸோ ஆக மொத்தம் 14192 திரஹம்ஸ். இந்த தொகையில செலவழிக்கப்பட்டது மருத்துவ உதவியாக 2561 திரஹம்ஸ் 75 ஃபில்ஸ். கல்வி உதவியாக வழங்கப்பட்டது 8426 திரஹம்ஸ் 75 ஃபில்ஸ். நிர்வாக செலவு அட்மின் எக்ஸ்பென்ஸ் இந்த 6 மாத காலத்துல கடந்த நிர்வாகத்தில் செய்த அட்மின் எக்ஸ்பென்ஸ் சேர்த்து 648 திரஹம்ஸ். ஸோ ஆக மொத்தம் 11636 திரஹம்ஸ் 50 ஃபில்ஸ். மீதி கையிருப்பு, அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் 2555 ரூபாய் திரஹம்ஸ் 50 ஃபில்ஸ். இது அந்த 6 மாத கால அம்மானுடைய கணக்கு வரவு செலவு. இப்ப நம்ம கையில வந்துட்டு 2555 திரஹம்ஸ் இருக்கு. அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள், இன்னும் உங்கள் கைகளாலேயே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள், இன்னும் நன்மை செய்யுங்கள், அல்லாஹ் நிச்சயமாக நன்மை செய்வோரை நேசிக்கின்றான். இது அத்தியாயம் 2 வசனம் 195. இந்த நம்முடைய உறுப்பினர்கள் சந்தா வசூலை பற்றி ஜஸ்ட் உங்களுடைய ஒரு ஐடியாவுக்காக நம்ம இப்போ வந்துட்டு நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அக்சஸ்ல மாற்றினதுனால நமக்கு கொஞ்சம் அந்த பெர்சன்டேஜ் அது இது எல்லாருமே கம்பெனியில் வேலை செய்றீங்க, எல்லாருக்குமே ஸ்டாட்டிக்ஸ் தெரியும். இப்போ இந்த நம்ம டீட்டெயில்ஸ் பண்ண அந்த கொடுக்குற டீட்டெயில்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற உறுப்பினர்கள் லிஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க இப்போ நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற லிஸ்ட்டை வச்சு எடுத்தது. இதுல பிழைகள் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் எக்ஸிட் போயிருப்பாங்க, நிறைய பேர் இதுல புதுசாக சேர்ந்துருப்பாங்க, அவங்க ஆட் ஆகாம இருந்திருக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக இப்ப நம்ம வந்துட்டு மொத்தமா இது வரைக்கும் வசூல் ஆக வேண்டியது இந்த 6 மாத காலத்துல 14700 திரஹம்ஸ் வசூல் ஆக வேண்டியது. ஆனா வசூலா இருக்கிறது நமக்கு வந்துட்டு 5875 திரஹம்ஸ், அதாவது 40%. 40% நமக்கு வசூலா இருக்கு. இன்னொரு 60% வசூல் ஆகணும். நிறைய செய்யறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அம்மான் ரொம்ப வேகமா மக்களோட சென்றடையும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இந்த 40% அப்படிங்கிறது அமௌண்ட்ல பார்த்தோம்னா 40% அப்படின்னு காமிக்குது. ஆனா இதையே நான் வேற கோணத்துல பார்த்தேன். நம்ம உறுப்பினர்கள், ஒவ்வொரு ரீஜியன்லயும் இருக்கிற உறுப்பினர்கள் அப்படிங்கிற ஒரு பெர்சன்டேஜ், எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, எவ்வளவு அதுல இருந்து நமக்கு இன்புட் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது டோட்டலா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதாவது துபாயில எடுத்துக்கிட்டோம்னா 135 பேர் இருக்காங்க, 23 பேருக்கு நமக்கு வரவு 17%. துபாயோட இன்புட் 17%. ஷார்ஜால வந்துட்டு 26% வசூலாயிருக்கு. அபுதாபில 31% வசூலாயிருக்கு. ராசல் கைமால 60%. ராசல் கைமால 60% அப்படிங்கும்போது ரொம்ப அதிகமா தெரியுது. அவ எல்லாருக்குமே தெரியுவாங்க, ஒரு 3 பேர் இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க. ஆனா பெர்சன்டேஜா நம்ம பார்க்கும்போது அங்க 5 பேர் இருக்காங்க, அதுலயும் 3 பேர் தான் நமக்கு வந்திருக்கு. அதனால இந்த 60% வருது நமக்கு. சோ அதுல கூட நம்மளால 100% ரீச் பண்ண முடியல. ஆனா மிக விரைவில் அல்லாஹ் அந்த விஷயத்துல நம்மள ரீச் பண்றதுக்கு உண்டான வழியை காமிச்சு தருவோம் அப்படின்னு நான் நம்பிக்கை தெரிவிக்கிறேன். அஜ்மான்ல 12%. ஆனா அமௌண்ட்ல பார்க்கும்போது இப்ப துபாயில எடுத்துக்கிட்டீங்கன்னா 8100 நமக்கு வர வேண்டியது 2935 திரஹம்ஸ் ஹையஸ்டா இந்த 6 மாச காலத்துல நமக்கு வந்த அமௌண்ட் துபாய் உறுப்பினர்களிடம் இருந்து. இது வந்துட்டு 36% வருது. ஷார்ஜால வந்துட்டு அதை விட 37% வசூலாயிருக்கு. 2940க்கு 1080 ரூபாய் வசூலாயிருக்கு.
ஒரே ஒரு விஷயத்த இந்த பெர்சன்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்னே தான் தோணுச்சு. ஒரு மாசத்துக்கு 10 ரூபா சந்தானம் வச்சிருக்கோம். ஒரு மாசத்துக்கு 10 ரூபா அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 திரம்ஸ் நம்ம எடுத்து ஒரு உண்டியல்ல போட்டா கூட அது ஒரு மாசத்துக்கு 15 திரம்ஸ் சேரும். நம்ம அவ்வளவு கூட கேட்கல. ஜஸ்ட் 10 திரம்ஸ் நம்ம அமானுக்காக ஒதுக்கி அல்லாவுடைய நேரான பாதையில தர்மம் செய்வதற்காக ஒதுக்குங்கள் அப்படிங்கிற அல்லாவுடைய வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு கிராம்ஸ் எடுத்து நம்ம அந்த உண்டியல்ல போட்டுட்டு மாசம் முடிஞ்சு அதை எடுத்தோம்னா 15 கிராம்ஸ் கிடைக்கும். அதை கொடுத்தாலே போதும், நம்முடைய ஊர்ல கல்லாமை இல்லாமையா ஆக்கிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய விஷயம். மருத்துவத்திற்கும் நம்மளால கூடுதலா உதவி செய்ய முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதை நாடுவதற்காக துவா செய்தவனாக எனது உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொருளாளர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக எனது உரை இப்பொழுது சிறிய நிமிடம் உங்கள் மத்தியில. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அந்த ஏக இறைவனை போற்றி தீண்டாமை எனும் ஒரு கொடிய நோயை எழுத்தளவிலே வெறுமனே எழுத்தளவிலே இல்லாமல் அதை மக்களுக்கு மத்தியிலே நடத்தி காட்டி இன்றளவும் அதை செயல்படுத்தப்பட்டு ஒரு சமூகத்தை உருவாக்கி சென்ற எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரித்த உத்தம சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக வருகை தந்த உங்கள் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பானது அமானும் நாமும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. அதற்கு செல்வதற்கு முன்பாக ஒரு வார்த்தைகளை ஒரு விஷயத்தை இங்க பதிவு செய்ய விரும்புறேன். தற்போது உலகளவிலே முஸ்லிம்களை கொந்தளிப்புக்குள்ளாக்கிய அந்த அமெரிக்க யூதனின் திரைப்படத்திற்கு இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் நாம் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நமதுடைய கண்டனம் என்பது சென்றடையுமா என்று பல பேர்களுக்கு சந்தேகம் எழலாம். நம்மளுடைய கண்டனம் நாம் செய்கிற துவாவை பொறுத்துதான். அந்த யூதனின் திரைப்படத்திற்கு வல்ல அல்லாஹ் அவனுக்கு கூடிய விரைவில் பதிலடி அவனுக்கு தர வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக பிரார்த்தனை செய்கிறோம். அவரு ஒரு வார்த்தை தான், இதை பத்தி நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன். அவர் நம்ம உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொச்சப்படுத்தி அந்த திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது. அவர் வச்சிருக்கிற அந்த படத்தோட பேரு இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ். நம்மளை பார்த்து அந்த யூதர் சொல்றாரு, பரிதாபத்திற்குள்ளாகிய முஸ்லிம்ஸ்களே அப்படின்னு நம்மளை பார்த்து இஸ்லாமியர்களே என்று கேட்கிறாங்க. பச்சையாக கேவலப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவனே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா யூதனே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இப்ப அண்ணன் கூட இங்க நம்மளுக்கு போட்டோகிராஃப் பண்ணிட்டு இருக்க குமார் அண்ணன் கூட இருக்கிறாப்புல. நம்ம மாற்று மத சகோதரர்களை நம்மளுடைய லக்கும் தீனுக்கும் வலியுறுத்தி அவர்களுடைய மார்க்கம் அவரவர்களுக்கு என்ற ஒரு மேலான ஒரு கொள்கையை கொண்டவர்கள். நாம் எந்த ஒரு மதத்தையும் நம்ம கொச்சைப்படுத்த விரும்புவர்கள் கிடையாது. நம்மளுடைய ஹதீஸ் கிதாபுகளை மற்ற குர்ஆன்கள் வசனத்தை தவறாக புரிதல்கள் மூலமாக இது போன்ற நிகழ்ச்சிகளை அவன் செஞ்சிட்டு இருக்கான். ஆனா ஒன்னால நம்ம இந்த இதெல்லாம் சொல்றோம். அதே கிறிஸ்தவர்கள் அதே இடத்துல நீ உங்களுடைய பைபிள் என்கிற புத்தகத்தை, யாத்திராகமம், உன்னத பாட்டு, அது போன்ற பாடல்களை உன்னோட குடும்பத்தார்கள் மத்தியில உன்னால படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு வினாவை எழுப்பதோடு அந்த வார்த்தையை நான் முடிச்சுக்கிறேன்.
அதுக்கு அதான் பதிலடி. என்னண்டா, நீ கொச்சைப்படுத்துறதுக்கு காரணம் ஒரே ஒரு பதிலடி மட்டும் சொல்லிக்கிறோம். உன்னால முடிந்தால் உன் குடும்பத்தோரோடு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான அத்தியாயம் இருக்குது, அதெல்லாம் முடிஞ்சா உன் குடும்பத்தோட உட்கார்ந்து உன்னால படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் இன்ஷா அல்லாஹ் இந்த என்னுடைய தலைப்புக்கு வருகிறேன். அமானும் நாமும், நமக்கும் அம்மானுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னா, நமதூர் மக்களுக்காக, நமதூர் ஏழை எளிய மக்களின் மருத்துவ உதவிக்காகவும் மற்றும் கழிவு உதவிக்காக மட்டுமே ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு இது. இதுல ரெண்டு விஷயம் முக்கியமா, நமதூர் மக்களுக்கு மத்த அமைப்புகள்லாம் தருது, அப்புறம் நம்மளோட தமிழ்நாட்டுல உள்ள அத்தனை கவர்மெண்ட்ஸும் தர்றாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு மத்தியில் இருக்கலாம். ஆனா அந்த ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன்ல ரங்கநாத் மிஸ்ரா அவர்கள்ட்ட போய் கேட்கும் பொழுது, எந்த அமைப்பு 10% முஸ்லிம்களுக்கு தாங்கன்னு சொல்லி பரிந்துரை செஞ்சார்ல, அந்த ரங்கநாத் மிஸ்ரா கிட்ட போய் நம்ம அமைப்புகள் சார்பா போய் கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பப்படுது, எந்த ஒரு அரசியல் அமைப்பானது இஸ்லாத்திற்கு சுமூகமான ஒரு சொந்தத்தை ஏற்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்கும் பொழுது, அவர் அலட்சிய போக்கா சிரிச்சிட்டு சொல்றாரு ஒரு வார்த்தை, உங்களோட கேள்வியே முதல்ல தப்பா இருக்குது, உங்களோட கேள்வியே நீங்க மாத்திக்கணும். எல்லா அரசியல் அமைப்புமே இஸ்லாத்திற்கு எதிரானதுதான். தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, எல்லா மாநிலத்திலும் சரி, எல்லா அரசியல் அமைப்பும் இஸ்லாத்திற்கு எதிரானது. சதவிகிதத்தின் பிரகாரம் தான் அது பிரித்தெடுக்கப்படுகிறது. பிஜேபின்னு சொன்னா 100%, காங்கிரஸ் சொன்னா 60%, அதே மாதிரி சதவிகிதத்தின் பிரகாரம் அது பிரித்தெடுக்கப்படும் அப்படின்னு. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப எல்லா அரசியல் அமைப்புமே அவர் சொல்றது கூட இஸ்லாத்திற்கு எதிரானதா தான் இருக்குது. அதனால நம்ம மக்களை நாம தான் நம்ம கொஞ்சம், அவங்க இப்ப 3% இப்ப இடஒதுக்கீடு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அடுத்தது நம்ம போராடிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு லெவல்ல 7% நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துக்கு அனுப்புறதுக்கு நம்ம ஆட்கள் படித்திருக்கணும். அப்பதான் அந்த இடத்த நம்ம பூர்த்தி செய்ய முடியும். போராட்டம் நடத்தி நம்ம பெற்றதுக்கு பின்னால நம்மள்கிட்ட படிச்ச பசங்க இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல வெற்றிடமாக தான் அமையும். அவங்க கேட்கிற அந்த எலிஜிபிலிட்டிக்கு நம்ம ஆட்கள் நம்ம கொடுத்தாகணும். அதுக்கு நம்மளால முடிஞ்ச நமது ஊருக்காக ஒரு சிறிய அடையக்கமங்கலம் மக்களுக்கு நம்மளால செய்ய முடியாது ஒண்ணு இல்லை. எத்தனையோ பேர் இங்க இருக்கு, 285 பேர் இந்த ஊர்ல இருக்கிறதா சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், 10 தடகம் கொடுக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 60% தான் சப்போர்ட் பண்றாங்க, 40% சப்போர்ட்